குட் மார்னிங் சிவிலிங். எஸ், நம்ம இன்னைக்கு வந்து 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி நடந்த ஆர்கிடெக்சர் பிளானிங் சொல்ல ப்ரீசஸ் அப்புறம் ஐஎஸ் 456 ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். நார்மல் ப்ரீசஸிங் வையாஸ் அரைஞ்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா லோயர் பார்ட் ஆஃப் தி பீம் தான் ஆன்சர். இவன் சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருக்கு கண்டிஷன் வச்சுக்கோங்க. WS/8 வந்து மேக்ஸிமம் மட்டும் பேராபலிக் ஷேப்ல இருக்கும். அதோட கேபிள் வந்து பேராபலிக்காக தான் இருக்கும். BD அதாவது பிரெத் அப்புறம் எஃபெக்டிவ் டெப்த் இருக்கு. இதை வந்து ஒரு யூடிஎல் அப்ளை பண்ற மாதிரி நான் கான்செப்ட் பண்ணி எடுத்தேன்னா இங்கிற வந்து D/6 வேல்யூ தான் வரும். மேக்ஸிமம் வந்து ஒரு டெஃபெக்ட் டெப்த் வந்து ஒரு 300 mm 300 டிவைட் பை 6 பண்ணீங்கன்னா 50 mm. அந்த எசென்ட்ரிசிட்டி வந்து 50 mm. நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து கீழே வந்து 50 mm தள்ளி இருக்கலாம். கேபிளோட சென்ட்ராய்டு வர அந்த டெண்டனோட சென்ட்ராய்டுல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் சென்ட்ராய்டு வந்து 50 mm இருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் இவ்வளவுதான். Calculate the characteristic strength of the concrete when FM target strength is equal to 20.8 Newton per mm square and standard deviation is equal to 3.5 Newton per mm square கொடுத்துருக்காங்க. இது வந்து நீ IS 456 பேஜ் நம்பர் 22ல கிளாஸ் 9.2.2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து FCD equal to FCK plus 1.65 S கொடுத்துருவாங்க. FCD வந்து கொடுத்துட்டாங்க 20.8, S கொடுத்துட்டாங்க 3.5. இப்போ வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் தெரியணும். கேஷ் ஸ்ட்ரென்த் தெரியறதுக்கு வந்து நீங்க இதை வந்து மைனஸ் பண்ணா 20.8 minus 1.65 into 3.5 பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 15 Newton per mm square வரும். ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர், 15 Newton per mm square. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜென்ரலா எல்லா எக்ஸாம்ஸ்லும் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. For M20 grade of concrete design bond stress in limit state method for plain boss in tension கேட்டிருக்காங்க. இந்த IS 456 2000ல காங்கிரீட் M20 கிரேட்ல வந்து பேஜ் நம்பர் வந்து 43ல இருக்கு. கிளாஸ் வந்து 26.2.1.1ல இருக்கு. பேஜ் நம்பர் 43. டவுசிபிடின்னு கொடுத்துருப்பாங்க. 1.2 Newton per mm square தான் ஆன்சர். M20 கிரேட். Steps should be placed from the face of the support at not more than கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளால சொல்ல முடியாது, கோட்லயே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து வெரைட்டிகல் ஸ்டெப்ஸ் வந்து D அல்லது வந்து 0.75D அப்புறம் வந்து 300 mm. இதுல வந்து எது கம்மியா இருக்கோ அதை நம்ம வந்து ஸ்பேசிங் வந்து வைப்போம். அப்புறம் வந்து நம்ம லோட பொறுத்து வைப்போம். ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது ஒரு பீம்ல, ஃபிக்ஸ்டு பீம்ல, அந்த யூடிஎல் கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்தோம்னா டோட்டலா அந்த சப்போர்ட்ல மட்டும் சியர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ட்ரையாங்கிளா வரும். இந்த ஆஃப் ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைட்ல இருக்கும், ஆஃப் ட்ரையாங்கிள் பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா சியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட்ல இருக்கும். அப்படின்னா நம்ம சப்போர்ட்ல வந்து நம்ம மிடில் கொடுக்குற ஸ்பேசிங்கை விட, மிடில் ஸ்பேன்ல கொடுக்குற ஸ்பேசிங்கை விட சப்போர்ட் ஸ்பேசிங் வந்து அது கம்மியா தான் இருக்கும். இப்போ நம்ம மிடில் ஸ்பேன்ல வந்து ஒரு 8 inch 9 inch கொடுத்தோம்னா சப்போர்ட்ல வந்து ஒரு 6 inch, இன்கேஸ் சியர் ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா 4 inch, இல்ல சம்திங் சியர் ஃபோர்ஸ் நம்மளால அது என்ன அதிகமா இருந்துச்சுன்னா 8 mm ராடு 8 mm டைஸுக்கு பதிலாக நம்ம வந்து 10 mm டைஸுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதனால இதுக்கு வந்து ஆக்சுவல் ஆன்சர் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆன்சர் வந்து ஆஃப் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி படி. இப்படிதான் ஆக்ட் ஆகும். WL/2 WL/2 தான் சியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு யூடிஎல் பீம் வந்து ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம்ல வந்து யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா. As per IS 456 2000, the minimum amount of reinforcement to be provided in the T-beam is calculated from. இது வந்து நம்ம இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அண்ட் பிரெத் ஆஃப் த ஃபிளான்ஜ் கிடையாது. பிரெத் ஆஃப் த வெப் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ரெக்டாங்குலர் பீமா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அதனால ASD equal to AS divided by BWD equal to 0.85 divided by FYA. IS 456 பேஜ் நம்பர் 47ல இருக்கு. கிளாஸ் 26.5.1.1ல டென்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல ASD divided by BWD equal to 0.85 divided by FYA இருக்கு. அது வந்து நீங்க கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா BW எடுக்க சொல்லியிருப்பாங்க. The approximate value of the total shrinkage in concrete may be taken as. இது வந்து ஜஸ்ட் உங்க சிம்பிள் தான். அப்ராக்சிமேட் shrinkage டோட்டல் shrinkage in concrete கேட்டாங்கன்னா டைரக்டா 3 இருக்கா, 3க்கு முன்னாடி 3 0 இருக்கணும். 1 2 3, 3க்கு முன்னாடி 3 0, அவ்வளவுதான். ஆப்ஷன் இதான் ஆன்சர். இது வந்து IS 456 பேஜ் நம்பர் 14ல இருக்கு. கிளாஸ் வந்து 6.2.4.1ல இருக்கு. இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் IS 456 கொடுத்தது. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்ட் டேட்டா, இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் shrinkage in for design may be taken as a 0.0003 கொடுத்துருக்காங்க. In case of reinforcing steel and compression friction member, the permissible stress sigma SC is limited to calculate the compressive stress surrounding the concrete multiplied by. இது வந்து working stress மெத்தட்ல கேட்றாங்க. ஆன்சர் வந்து 1.5 times the molar ratio.
effective length ratios for a column in a frame with no sway varies from இந்த IS for physics பேஜ் நம்பர் 92 இருக்கு. அனெக்ஸில வந்து ஃபிகர் 26ல இருக்கும். அதாவது ரெண்டு ஃபிகருமே இருக்கும், ஸ்வே நோ ஸ்வே ரெண்டுமே கண்டிஷன் இருக்கு. அது வந்து வுட் சார்ட்னு சொல்லுவாங்க. வுட் சார்ட்ல இருந்து அந்த சார்ட்டை நம்ம வந்து IS for physicsல எடுத்து பண்ணாங்க. effective length ratios for a column in a frame with no sway condition வந்து 0 to 1 தான் வேரி ஆகும். அதோட கண்டிஷன்ல effective length ratio அந்த கோட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க, பேஜ் 32. Contribution of bent up bars towards shear resistance shall not be more than half that of total shear reinforcement. இதான் ஆன்சர். IS for physics 2000ல பேஜ் நம்பர் 73 கிளாஸ் 4.4ல அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. Tension reinforcement to be provided at any corner contained by edges over both of which the two way slab is continuous அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன் ஜெனரல் வந்து இந்த டார்சல் reinforcement வந்து 3/4 ஆஃப் AST கொடுத்துருப்பாங்க. ஷார்டஸ்ட் பண்ணி ASTல இருந்து 3/4 டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த டார்சல் reinforcement கொடுக்குறது. இது 2way மெட்டா கொடுப்பாங்க, டாப் அண்ட் பாட்டம் மெட்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொடுக்குற டிஸ்டன்ஸ் வந்து LX/5 அந்த ஷார்ட் ஸ்பேன்ல இருந்து LX/5 கொடுப்பாங்க. இந்த AST வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டினியூஸா ஃபார்ம் ஆகுதுல, ரெண்டு இடத்துல கண்டினியூஸா, அது 3/8 டைம்ஸ் ஆஃப் AST யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த மிடில் இருக்குல்ல, மிடில் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே ட்விஸ்ட் ஆகாது. அதனால அந்த மிடில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, தேவையில்லை. அதனால வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து டயக்ராமேட்டிக்கா க்ளவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். மிடில் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து மற்றதெல்லாம் ஸ்லாப் சுற்றி உள்ள ஸ்லாபு 4 ஸ்லாப் இருக்கு, S1 S2 S3 S4. அந்த ஸ்லாப்ல நம்ம வந்து அதை சுற்றி வர ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கார்னரு, அப்புறம் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 2 ஸ்லாப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அடுத்த கார்னரு டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கார்னரு, அப்புறம் 2 ஸ்லாப் ஜாயிண்ட் இடத்துல டார்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த நடுவில் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை நீட் நாட் ப்ரொவைட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து IS 4/6 பேஜ் நம்பர் 90ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து D 1.10ல இருக்கு. நெக்ஸ்ட் Dல the percentage of additional load carried by axial loaded spiral column compared to load carried by similar axial loaded column with lateral ties வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னா ஒரு 5% அதிகமா இருக்கும். 5% அந்த வந்து 1.05 மல்டிப்ளை பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஹெலிக்கலி அல்ல ஸ்பைரலி காலம்க்கு வந்து நீங்க வந்து இந்த இவ்வளவு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சாதாரண காலம் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தாங்குச்சுன்னா இது வந்து 1050 கிலோமீட்டர் தாங்கும். அதான் வித்தியாசம், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். மெத்தட் which does not discriminate between different types of loads that acts simultaneously. அதாவது மற்ற இமிடியேட் மெத்தடு, அல்டிமேட் லோட் மெத்தடு, லோட் ஃபேக்டர் மெத்தட் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து டெட் லோடு, லைவ் லோடு, இல்லை விண்ட் லோடு, டெட் லோடு, விண்ட் லோடு, இல்லை சிஸ்மிக் லோடு, அந்த மாதிரி லோட்ல வந்து நம்ம வந்து ஃபேக்டர் யூஸ் பண்ணுவோம். 1.2 1.4 இல்லை 1.5 அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். டேரக்டா வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவோம். அதை வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா ஓவரால் மெட்டீரியல் அதிகம் பண்ணும். அதனால நம்ம வந்து இப்போ இன்ஸ்பெக்ட் வந்து ஸ்டீலுக்கு வந்து 1.8 எடுத்துக்குவோம், காங்கிரீட்டுக்கு 3 டைம்ஸ் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தினால மெட்டீரியல் அதிகமாகும். அந்த லோட் ஃபேக்டர் வந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் ஆன்சர். கிரிப் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் டியூ டு, எப்பவுமே கிரிப் ஸ்ட்ரெயின் வந்து அதோட டெட் லோடு தன்னோட வெயிட்னால தான் அது வந்து கிரிப் ஸ்ட்ரெயினே வரும். உடனே கிரிப் ஸ்ட்ரெயின் வராது. ஒரு வந்து பர்டிகுலர் டைம்ஸ் வந்து ஆகும், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி ஆகும், ஒரு சஸ்டைன்ட் ஆகும். நம்ம சிவில் டீச்சர் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கீழே வந்து என்னோட டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவில் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.